ரமலான் மாதத்தில் பொது இடத்தில் உணவருந்தியதற்காக முஸ்லிம் அல்லாத ஒருவரை அறைந்ததாக கூறப்படும் மூத்த குடிமகன் ஒருவருக்கு ஜொகூர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று விடுதலை வழங்கியுள்ளது. அரசு துணை வழக்கறிஞர் நூர் ஃபத்திகா நிஜாமின் வேண்டுகோளின் பேரில் வழக்கை சட்டத்துறை அலுவலகத்திற்கு பரிந்துரைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக நீதிபதி ஏ ஷார்மணி தெரிவித்தார். முன்னதாக அப்துல் ரசாக் இஸ்மாயில் என்ற சம்பந்தப்பட்ட 65 வயது நபர் மீது தானாக முன்வந்து காயப்படுத்தியதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி பிற்பகல் 3:45 மணியளவில் ஜொகூர் பாருவில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலில் இக்குற்றத்தை அவர் புரிந்ததாக ரசாக் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தன்னிச்சையாக காயப்படுத்திய குற்றத்திற்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 323 கீழ் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமாக 2000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று காலை புத்ராஜயாவில் உள்ள மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்திற்கு வந்தார். 5வது நாளாக சாட்சியம் அளிப்பதற்காக இஸ்மாயில் சப்ரி இன்று காலை 9:57 மணியளவில் MECC தலைமை அலுவலகம் வந்தடைந்தார். கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் முதல் 2022 நவம்பர் மாதம் வரை பிரதமராக பதவி வகித்த போது அறிமுகப்படுத்திய மலேசிய குடும்பம் திட்டத்தை பிரபலப்படுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக பெறப்பட்ட மற்றும் செலவிடப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். பாதுகாப்பு இல்லம் ஒன்றிலிருந்து பல்வேறு நாடுகளின் நாணயங்களை உள்ளடக்கிய 17 கோடி வெள்ளி ரொக்கம் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி சந்தேக நபராக சேர்க்கப்பட்டுள்ளார் என்று MECC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கடந்த மார்ச் 3ஆம் தேதி கூறியிருந்தார். அந்த சோதனை நடவடிக்கையில் சுமார் 70 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 16 கிலோ அசல் தங்க கட்டிகளும் கைப்பற்றப்பட்டது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக 20 லட்சம் வெள்ளியை உட்படுத்திய 13 வங்கி கணக்குகளையும் MECC முடக்கியது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற DAP கட்சியின் கோரிக்கையை பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் நிராகரித்துள்ளார். இந்த திட்டம் கடவுளின் விருப்பத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட பலர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை அடைவதற்கு அவசியமான அடிப்படை கொள்கைகளை மறந்துவிட்டார்கள் என்று ஹடி அவாங் சாடினார். இஸ்லாமிய கொள்கைகள் நாட்டின் தலைமையை வழிநடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தலைமை என்பது அல்லாவிடம் இருந்து வந்த ஒரு புனிதமான நம்பிக்கை. தனிப்பட்ட லாபத்திற்காக அடுத்தவரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு தனிநபர்கள் அனுபவிக்கும் ஒரு தற்காலிக நிலைப்பாடு மட்டுமல்ல என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை DAP கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் பிரதமர் பதவிக்கு 2 தவணை மட்டுமே பதவிக்கால வரம்பை சேர்க்க கூட்டரசு அரசியலமைப்பை அரசாங்கம் திருத்த வேண்டும் என்று தனது கட்சி விரும்புவதாக தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த திட்டத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ள வேளையில் அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று கூறினார். இந்நிலையில் ஹடி அவாங் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். மேலும் தீர்க்கதரிசிகள் வகுத்த பாதையில் இருந்து மிகப்பெரிய விலகல் என்பது முஸ்லிம் அல்லாதவர்களால் பாதிக்கப்பட அனுமதிக்கும் போதுதான் என்று ஹாடி எச்சரித்தார். முஸ்லிம் சமூகத்தின் விவகாரங்கள் மதத்தை ஏற்றுக்கொண்டு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்பவர்களால் மட்டுமே நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ஒரு நாட்டை நிர்வகிப்பது என்பது மனித குலத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக பொறுப்பு என்று சுட்டிக்காட்டிய அவர் மேலும் அது நம்பிக்கையில் வேரூன்றிய தலைமையை கோருகிறது என்று தெரிவித்தார். தலைவர் தனது மக்களை காட்டி கொடுக்கும் போது அத்தகைய தலைமையின் சட்டப்பூர்வமான தன்மை இழக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். வரலாறு முழுவதும் இஸ்லாமிய கலீஃபாக்கள் தங்கள் கடைசி மூச்சு வரை பணியாற்றி தங்கள் கடமையை உறுதியான அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றி உள்ளனர் என்றும் மாராங் எம்பியுமான அவர் மேலும் கூறினார். ஒரு நாகரிக தேசத்தை கட்டி எழுப்ப அனைத்து தரப்பினரும் பரஸ்பர மரியாதையை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தால் மதம் மற்றும் இன உணர்திறன் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார்.
ஜொகூரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து 65 வயது முதியவர் ஒருவர் பொது இடத்தில் உணவருந்தியதற்காக முஸ்லிம் அல்லாத இளைஞர் ஒருவரை அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஒற்றுமை மற்றும் தேசிய நல்லிணக்கத்திற்கு எதிரான இத்தகைய நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அன்வார் கூறினார். ரமலான் மாதத்தில் அது உள் வலிமையை வளர்த்து அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் கடுமையான அணுகுமுறைகளில் இருந்து நம்மை விலக்கி வைக்கவில்லை என்றால் இஸ்லாம் மற்றும் அதன் அழகை பற்றி பேசுவதால் என்ன பயன் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒற்றுமை மற்றும் தேசிய நல்லிணக்கத்தின் உணர்வை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதால் இது போன்ற எந்த ஒரு செயலும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.